நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. உடலை அசைக்கவும் உங்கள் இதயத்தை பாதுகாக்க எளிய வழிமுறைகள் என்னென்ன? உடல் அசைவுகள் மிகவும் முக்கியம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா வேலை பளு மற்றும் எண்ணற்ற கவன சிதறல்கள் காரணத்தினால அது பெரும்பாலுமே வாய் சொல்லாதான் இருக்கு. இன்றிரவுல உடலை அசைப்பதன் மூலம் நமது இதயத்தை எப்படி ஆரோக்கியமா பராமரிக்கும் எளிமையான மற்றும் சாத்தியமான வழிமுறைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜிம்மிற்கு சந்தா செலுத்தவும் தேவையில்லை, வழக்கமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் தேவையில்லை. இதய ஆரோக்கியத்தை அனைவருமே சுலபமா பராமரிக்க மற்றும் நடைமுறைப்படுத்த வேண்டும்னு ஆர்வமுள்ள இதய நோய் நிபுணர் நம்மோட இங்க இருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம். நம்மோட நிகழ்ச்சிக்கு டாக்டர் ஆஷா மூர்த்தி, ஃபார்மர் ப்ரொஃபசர் அண்ட் ஹெச்ஓடி, சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், எஸ்ஆர்பி ஹார்ட் சென்டர், சென்னை. வெல்கம் டாக்டர். அடுத்ததா டாக்டர் எம் நந்தகுமரன், சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் ப்ரொஃபசர், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை. வெல்கம் டாக்டர். அடுத்ததா டாக்டர் ஆர் அழகேசன், ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் அண்ட் ஹெச்ஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்டியாலஜி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். டாக்டர்ஸ் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். வெல்கம் டாக்டர்ஸ். முதல் கேள்வியை நம்ம டாக்டர் ஆஷா மூர்த்தி கிட்ட கேட்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அடிப்படையில இருந்தே ஆரம்பிக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நகர்வுகள் ஏன் அவசியம் டாக்டர்? மூவ்மெண்ட், எக்ஸசைஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி இண்டிவிஜுவல். இது ரெண்டு டைப்ல இருக்கு. ஒரு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்னா இது ஜிம்ல போய் பண்ணுவாங்க. கேஜெட்ஸ் வச்சுட்டு, ட்ரெட்மில் வச்சுட்டு, அந்த ஸ்ட்ரெச்சர் மெஷின்ஸ் எல்லாம் வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன ஆகும், பாடி மசில்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், பாடி இதெல்லாம் பில்டப் ஆகும். ஆனா ஏரோபிக் எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதுதான் வெரி மஸ்ட் ஃபார் த ஹார்ட் அண்ட் பாடி அண்ட் ஃபார் பிரெயின். ஏன்னா இதுல என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ரன்னிங், ஜாகிங், வாக்கிங் ஃபாஸ்ட், பிரிஸ்க் வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், இதெல்லாம் சில டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் விச் இஸ் கால்ட் ஏரோபிக் எக்ஸசைஸ். இதுல ஹார்ட்க்கு நல்லது. இதுல என்ன ஆகும், ப்ரெஷர் கண்ட்ரோலா இருக்கும், சுகர் கண்ட்ரோலா இருக்கும், கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் லெவல்ல இருக்கும். பிளஸ் உங்களுக்கு மூட் எலிவேட் ஆகும். நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்ல அட்லீஸ்ட் நீங்க ஒரு 120 to 150 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணானா உங்களுக்கு பாடி நல்லா ஃபிட்டா இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 இஸ் யூ வில் ஃபீல் த சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் வில் பி குட் அண்ட் யுவர் பாடி வில் பி ஆக்டிவ். இட் இஸ் ஆக்சுவலி இன்டைரக்ட்லி a mood elevator. ஏன்னா the body liberates and endorphins, that is a happy hormones சொல்வாங்க. So it liberates that hormones, நம்ம endocrine system of the body liberate these happy enzymes, morphines, that is endorphins and dopamine, which indirectly elevates your mood and you feel like good to go to your office and to your workplace or to your whatever your profession. So இது sugar control பண்ணும், blood pressure plus weight reduction பண்ணும், and இது கொஞ்சம் ரெகுலராட்டே இருக்கணும். ஏன்னா என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஆபீஸ் போறதுக்கு டைம் இல்ல, எங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைமே சுத்தமா இல்ல. அப்புறம் சில பேர் லேடிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு வீட்டு ஒர்க் பண்றது, குழந்தை பாக்குறதுக்கு, ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் டேக் கேர் பண்றதுக்கு, சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும், எங்களுக்கு டைமே இருக்காது. ஆனா ஒரு சேயிங் சொல்லுவாங்க, a busy person only knows how to extract time. So you have to extract time for yourself. You have to take yourself. உங்க பாடி நீங்க தான் பார்க்கணும். உங்களுக்கு நீங்க ஒன்னும் எக்ஸசைஸ் பண்ணலன்னா you will land up with so many diseases. உங்களுக்கு சுகர் ஆயிடும், பிரஷர் ஆயிடும், பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடும், ஒபேசிட்டி ஆயிடும், கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் வந்துட்டு நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு என்ன யூஸ்? அதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவாங்கல்ல, அந்த பிலாசபி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது முன்னாடி நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. எப்பனா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது, நாட் நெசசரி தட் நீங்க மார்னிங் தான் போகணும், ஆஃப்டர்நூன் போகணும். நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரிஃபரபிளி எக்ஸசைஸ் பண்ணலாம். அர்லி மார்னிங் போகலாம், 5 to 6 நல்ல டைம் போகலாம். யூ கேன் என்ஜாய் த நேச்சர், யூ கேன் என்ஜாய் த யுவர் பார்க். இஃப் இட் இஸ் சரௌண்டிங்ல பார்க் இருந்தானா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெஷ் ஏர் எடுக்கலாம், குட் ஆக்சிஜனேஷன், இதெல்லாம் நல்ல உடம்புக்கு உங்களுக்கு நல்லா வெரி குட் எஃபெக்ட் கொடுக்கும். அப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு இது நம்ம என்ன ஹார்ட்ல மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லுவாங்களே, சுகரு, பிரஷரு, சில பேர் ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க ஜென்ட்ஸ் எல்லாம், அதுவும் அவாய்ட் பண்ணுவோம். தேங்க்யூ டாக்டர். அடுத்த கேள்வியை டாக்டர் எம் நந்தகுமரன் கிட்ட கேட்கலாம்.
டாக்டர், நாள் முழுவதும் வேலையா இருக்கவங்க வாரம் எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்வதை சாத்தியமான இலக்கா வச்சுக்கணும், அதை பத்தி சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு உடற்பயிற்சி என்னன்னா, குறைந்தது ஒரு 150 நிமிஷம் வாரத்துக்கு பண்ணணும். அதாவது 30 நிமிடம் ஒரு நாளைக்கு, குறைந்தது வாரத்துல 5 நாட்கள். ஒவ்வொரு நாளும் 30 நிமிடம், குறைந்தது ஒரு 5 நாளைக்காவது ஒரு வாரத்துல பண்ணணும். ஒரு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் சொல்லுவோம். ஒரு ரொம்ப இன்டென்சிவா புஷ்அப், புல்அப், வெயிட் லிஃப்டிங்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏரோபிக் எக்ஸசைசஸ், வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், இது எல்லாமே வந்து உடல் கண்டிஷன் பண்ணும். இது வந்து ஹார்ட்டுக்கு முக்கியமா கண்டிஷன்ஸ் த ஹார்ட் ஃபார் எக்ஸசைஸ். இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் பிளட் சுகர், கொலஸ்ட்ரால் அண்ட் பிளட் ப்ரெஷர் அண்டர் கண்ட்ரோல். இதை வந்து ஒவ்வொருத்தருமே தவறாம ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும். எக்ஸசைஸ் பண்றதை பத்தி நம்ம சொன்னோம்னாலே முக்கியமான ஒரு இது எக்ஸ்கியூஸ் என்னவா இருக்கும்னா, நேரம் கிடையாது, டைம் இல்லை அப்படின்றதுதான். ஸோ நம்ம வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல பார்த்தோம்னா, இது முதல்ல இதுக்கு வந்து நேரத்தை ஒதுக்கிட்டு தான் மற்ற காரியங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து எக்ஸசைஸை வந்து தவறாம கடைபிடிக்கணும். ஒவ்வொரு நாளுமே ஒரு அரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்கி ஏரோபிக் எக்ஸசைஸ், மாடரேட் இன்டென்சிட்டி ஏரோபிக் எக்ஸசைஸ் 30 நிமிஷம் பண்றது இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்றாக கருத வேண்டும். இதை கடைபிடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கேள்வியை டாக்டர் ஆர் அழகேசன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், மித தீவிர உடற்பயிற்சினா என்ன? மிகவும் கடினமான உடற்பயிற்சிகளை செய்யணுமா டாக்டர்? உடற்பயிற்சிகளை 4 விதமாக பிரிக்கலாம். ஏரோபிக் எக்ஸசைஸ், ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் என்று 4 விதங்கள் ஆகும். ஏரோபிக் எக்ஸசைஸ் மிக தீவிர உடற்பயிற்சி, மித தீவிர உடற்பயிற்சி, சாதாரண உடற்பயிற்சி என்று 3 விதமாக பிரிக்கலாம். ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், மீடியம் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் என்பவை ஆகும். மிதவேக நடைப்பயிற்சி, நடனம் ஆடுவது, தோட்ட வேலை, வீட்டு வேலைகள் செய்வது மிதவேக உடற்பயிற்சியில் அடங்கும். இந்த உடற்பயிற்சி செய்யும் போது இதய துடிப்பு அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் மிதமாக உயரும், ஆனால் மூச்சு அதிகமாக வாங்காது. ஒருவரால் பேசிக்கொண்டே எந்த உடற்பயிற்சிகளை செய்ய முடியுமோ அவை அனைத்தும் மிதவேக உடற்பயிற்சியில் அடங்கும். அடுத்த கேள்வியை டாக்டர் ஆஷா மூர்த்தி கிட்ட கேட்கலாம். டாக்டர், நம்ம செய்யற வேலையை பாதிக்காம நமது அன்றாட வாழ்க்கையில உடற்பயிற்சி செய்வதற்கு தனியா நேரம் ஒதுக்காம உடல் அசைவுகளை எப்படி மேற்கொள்ளலாம்னு சொல்லுங்க டாக்டர். Regarding you told me that whether in the corporate world people don't have time, அவங்களுக்கு டைம் சமயம் இல்லை, காலையில வாக்கிங் போறதுக்கு, எதனா எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைமே சுத்தமா இல்லை, என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணும், ஆஃபீஸ்ல வந்துட்டு ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆர் தோஸ் ஒரு நான் மெடிக்கோ ஆர் பேராமெடிக்கல்ஸ் எனிபடி, அவங்க ஆஃபீஸ்ல என்ன பண்ணும், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும், பாடி ஸ்ட்ரெச் பண்ணும், கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து கூடாது. ஏன்னா prolonged sitting also give rise to obesity, increase in pressure and other diseases. sugar எல்லாம் வந்துரும் prolonged sittingல. more than 30-60 minutes நீங்க உட்காந்துட்டே இருந்தானா, மூவ்மெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு இல்லைன்னா டைம் ப்ராப்ளம், it may get you may get a high pressure, sugar and all these problems can be created. so என்ன பண்ணோம்னா, what number 1 is you can do meditation or 5-10 minutes 20 minutes meditation பண்ணனா, focusing on like you are imagining God or imagining the sun or moon or anything. அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா உங்களுக்கு focusing mind improve ஆகும். meditation is also one form of the exercise, mind exercise சொல்வாங்க, அதுவும் important. number 2 is you can just so sitting and can do yoga, just stretches your hand movement, small muscles of the hands, like clapping, like stretching your hands, stretching the hands and then turning like right and left, so that it exercises your stomach, your pancreas. And you can do leg movement, just do relax and contract your muscles of the legs, and it will give like indirectly a foot massage. so these are all the exercise bedside, or you can do it in your corporate office itself. So pranayams, breathing exercise is also very important. Breathing, meditation, yoga you can do at the corporate office without if you don't have time to go exercise or walking anything.
அடுத்த கேள்வியை டாக்டர் நந்தகுமரன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், ஒருவர் வழக்கமா சுறுசுறுப்பு இல்லாதவர் அப்படின்னா உடல் அசைக்க அவரை எது உத்வேகப்படுத்தும் டாக்டர்? மோட்டிவேஷன்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையாக வரணும். அப்படி இல்லைன்னா அதர் வற்புறுத்தல்னால, சப்போஸ் பிபி இருக்கு, உடல் பருமன் இருக்கு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இதெல்லாம் குறைக்கணும்னாலுமே எக்ஸசைஸ் வந்து பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஒன்லி மருந்து மாத்திரை மட்டுமே எடுத்து இதெல்லாம் குறைக்க முடியும் கிடையாது. உணவு பழக்க வழக்கம், அப்கோர்ஸ் முக்கியமா எக்ஸசைஸுமே இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய காரணிகளை நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்க உதவும். இதுக்கு மோட்டிவேஷன் வந்து கேன் கம் ஃப்ரம் ஒன்ஸ் வித்தின் ஒன்ஸ் ஓன் கன்விக்ஷன். இதை நம்ம டெய்லி பண்ணணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னா மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் சுகர், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இதெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கும் தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியமான காரணம். இதை வந்து ஒவ்வொரு மருத்துவருமே தவறாம சொல்லுவாங்க. இதை கண்டிப்பா கடைபிடிச்சோம்னா நமக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வழிமுறை. இதையும் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு, ரெகுலர் எக்ஸசைஸே வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பை பெருமளவு குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணாம செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். சும்மா பெஞ்சில் உட்காந்துட்டு எழுந்து போற மாதிரி இருந்தாலே அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு காரணி தான். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்குமே கண்டிப்பா எக்ஸசைஸ் தேவை. இன்னொன்னு, ஃப்ரெண்ட்ஸ் மற்ற கொலீக்ஸ் அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்கன்னு கேள்விப்படும் போது இதுவுமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அவங்கள மாதிரி நம்மளும் பண்ணணும், நம்மளும் வந்து நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும், அவங்க பண்றாங்க நம்ம வந்து பண்ணாம இருந்து நமக்கு ரிஸ்க் அதிகமாகக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வரலாம். அடுத்த கேள்வியை டாக்டர் அழகேசன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், தசைகளை வலுப்படுத்தும் பயிற்சிகள் இதய ஆரோக்கியத்திற்கு அவசியமா? நாம பளு தூக்க வேண்டுமா, இல்லனா தசைகளை வலுப்படுத்த வேறு முயற்சிகள் ஏதாவது இருக்கா டாக்டர்? தசைகளை வலுப்படுத்தும் உடற்பயிற்சி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் தசைகளை வலுப்படுத்துவதோடு இதய ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. இது எடையை குறைக்கவும் உதவும். இதற்காக எல்லோரும் பளு தூக்கும் பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. கீழே உட்கார்ந்து எழுதல், ஸ்குவாட்டிங், தண்டால் எடுத்தல், புஷ்அப்ஸ், சின்ன பளு அல்லது உடல் எடையை உபயோகித்தே செய்யும் பயிற்சிகள் தசைகளை வலுப்படுத்த உதவும். முதுகுவலி, முட்டுவலி உள்ளவர்கள் அதற்காக குறிப்பிட்ட உடற்பயிற்சிகளை செய்யலாம். நின்றால் தலை சுற்றும் வியாதி உள்ளவர்கள், அதாவது வெர்டைகோ முதலிய வியாதி உள்ளவர்கள் அதற்காக உள்ள உடற்பயிற்சிகளை செய்யவும். இந்த உடற்பயிற்சிகளை வாரத்திற்கு 2 முறையாவது செய்ய வேண்டும். அடுத்த கேள்வியை டாக்டர் ஆஷாமூர்த்தி கிட்ட கேட்கலாம். டாக்டர், சுய உணர்வு இல்ல உடற்பயிற்சியை பற்றி கவலைப்படுபவர்களுக்கு, குறிப்பா அவங்க இப்பதான் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? அதை பத்தி சொல்லுங்க. ஒரு சேயிங் சொல்லுவாங்களே, இட்ஸ் பெட்டர் நெவர் டு பி லேட். அதான் ஃபாலோ பண்ணணும் பிரின்சிபல். நெவர் நீங்க எப்பதான் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ நான் எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு என்ன ஆயிடும், என்ன திடீர்னு என்ன எக்ஸசைஸ் பண்ணோம். என்ன அட்வைஸ் என்ன பண்ணணும்னா, இண்டிவிஜுவல்ஸ் ரெகுலரா எக்ஸசைஸ் போலன்னா அவங்க என்ன பண்ணணும், ஸ்லோவா கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு. ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோவா போங்க. ஃபாஸ்ட், ரேபிட், ஸ்ட்ரெனியூஸ் not allowed, because the heart is not able to take that load of increased blood pressure, venous return to the heart. So what happened, there's a sudden clogging of the blood, ratta pipe clog aidudhu, block aidudhu, and the circulation to the heart gets stopped, and there is a rhythm disturbances, there is a fibrillation, atrial fibrillation, ventricular fibrillation, arrhythmias, adu terminology solvanga, arrhythmias solvanga. So arrhythmia aitapra enna adu, heart suddenly stop at, and there is a cardiac arrest. So என்ன சொல்லுவாங்கன்னா, a good amount of sleep is also important. என்ன பண்ணுவாங்க, நிறைய இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுவாங்க, லேக் ஆஃப் ஸ்லீப். 12 மணி 1 மணிக்கு தூங்குவாங்க, காலையில ஒரு 5 மணிக்கு ஜிம்க்கு போயிடுவாங்க. ஸோ பாடி ரெஸ்ட் எடுக்கல, பாடி ஹேஸ் லேக் ஆஃப் ரெஸ்ட், லேக் ஆஃப் ஸ்லீப். ஸோ வாட் will happen, they will suddenly go for strenuous exercise on the gadgets, suddenly they start walking fast on the treadmill, and suddenly they collapse. So this is the story. நீங்க நிறைய பேர் கேட்டேன். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, young individuals are having this problem. So young individuals, they are very hyper excited to achieve the body build. ரொம்ப சீக்கிரமா நல்லா பாடி பில்ட் ஆகணும், நல்லா அட்டைன் ஆகணும், யூத்தா இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, வீக்ரஸா பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இட்ஸ் நாட் குட். ஆல்வேஸ் கோ கிராஜுவலி அண்ட் ஸ்லோ, பிகாஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் சொல்லுவாங்களே, அதான் philosophy you have to follow. And keep your mind cool.
ஏன்னா ஐன்ஸ்டைன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாங்க, the greatest thinker, intelligent person of the world, என்ன சொல்றாங்கன்னா, always keep your mind cool and calm to think and to reinvent yourself. ஹரிபரி ஒர்க் பண்ணனா உங்க பாடி ஸ்ட்ரெஸ்ல போயிடுது and so many complications can occur later on. அதான் advice, my advice, to go slow and steady, wins the race சொல்லுவாங்க. அதுதான். அடுத்த கேள்வியை டாக்டர் நந்தகுமரன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், வழக்கமா உடற்பயிற்சி செய்யறதுனால மன ஆரோக்கியத்திற்கு எப்படி உதவுது, மேலும் அது இதய ஆரோக்கியத்திற்கு எப்படி உதவுதுன்னு சொல்லுங்க. எக்ஸசைஸ் உடற்பயிற்சி வந்து நமக்கு எப்படி எல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு மெயினா வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம வந்து உடல் பருமனை வந்து குறைக்க முடியும். ஒரு சீரான எடையை மெயின்டைன் பண்றதுக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணு டயட் கண்ட்ரோல் இருக்கும், ரெண்டாவது மெடிசனும் எடுப்போம். இதுல முக்கியமான பார்ட் வந்து எக்ஸசைஸ். உடற்பயிற்சி வந்து பிபியும் சரி, சுகர், கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையுமே நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் வந்து டெஃபினட்டா ஒன் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் மெயின்டைனிங் சுகர், கொலஸ்ட்ரால் ஆஸ் வெல் அஸ் பிளட் பிரஷர். அடுத்தது ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து இட் ஹாஸ் a conditioning effect on the body. It conditions the skeletal muscle, it conditions the heart muscle. So heart வந்து will become stronger. So futureல வேற எதுவும் ஹார்ட் எயில்மெண்ட் வந்தா கூட தாங்கக்கூடிய சக்தியை வந்து இது கொடுக்கும். ரெகுலர் எக்ஸசைஸ் அகைன் இம்ப்ரூவ்ஸ் த இம்யூனிட்டி. நம்ம பாடியில வந்து இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி இன்ஃபேக்ட் ஃபியூச்சர் எதுவும் இன்ஃபெக்ஷன் வந்தா கூட அதை வந்து பெட்டரா டார்கெட் பண்றதுக்குமே இந்த எக்ஸசைஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து மறக்காம நம்ம பார்ட்ல கொண்டு வரணும். இன்னொரு பெனிஃபிட் ஆஃப் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் லெவலையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப டென்ஷனா ஃபீல் பண்றவங்க ஒரு ஹாஃப் அன் அவர் நடந்துட்டு வந்தாங்கனாலே தே வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட். ஸோ மென்டல் ரிலாக்ஸேஷன் as well as physical training ரெண்டுத்துக்குமே வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வியை டாக்டர் அழகேசன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், வயதானவர்கள் மற்றும் உடல் இயலாமை உடையவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள உடற்பயிற்சிகள் என்னென்ன, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். உடற்பயிற்சி என்பது ஒருத்தருடைய வயது, உடற்பயிற்சி செய்யும் திறன், இதய ஆரோக்கியம் இவற்றை கருத்தில் கொண்டு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுவது, நீச்சல் போன்ற பயிற்சிகள் அவரவர் உடல் நலத்துக்கு பொருந்துமாறு மெதுவாக அல்லது மிதமாக செய்ய முடியும். மூட்டு வலி, முதுகு வலி உள்ளவர்கள், நின்றால் தலை சுற்றும் வியாதி உள்ளவர்கள் உட்கார்ந்து கொண்டே அல்லது படுத்துக்கொண்டே உடற்பயிற்சி செய்யலாம். யோகா, தாய்ச்சி போன்ற பயிற்சிகள் எல்லோராலும் செய்ய முடியும் உடற்பயிற்சிகளாகும். இவை மூட்டுகளுக்கு தீமை விளைக்காது, உடலின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும். உடற்பயிற்சி செய்யும் போது 5 நிமிடம் மெதுவாக ஆரம்பித்து 20 நிமிடம் மிதவேக உடற்பயிற்சி செய்துவிட்டு மறுபடியும் 5 நிமிடம் மெதுவாக குறைத்து நிறுத்த வேண்டும். இதை ஆங்கிலத்தில் வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் என்று சொல்லுவார்கள். அடுத்ததா டாக்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். நமது பார்வையாளர்கள் அவங்களோட வாழ்க்கை முறையில மாற்றத்தை மேற்கொள்ள உத்வேகத்தை அளிக்கும் ஒரு சிறிய செயல் என்னென்ன பண்ணலாம், அதை பத்தி சொல்லுங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது ஃபாலோ பண்ணும். ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங், மூவ்மெண்ட், யோகா, மெடிடேஷன், டயட் கொஞ்சம் நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணும். மல்டி கிரெயின்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணும். ரெயின்போ கலர் வெஜிடபிள் சாப்பிடணும், ரெயின்போ கலர் ஃப்ரூட் சாப்பிடணும். அண்ட் இந்த எம்டி கேலரிஸ், ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணும். they are all empty calories. இந்த ரொம்ப ரெஸ்டாரண்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. வீட்டுல பண்ண சாப்பாடு தான் நல்லது சாப்பாடு. எல்லாம் அந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆயில், நிறைய ஆயில் ரிச் ஃபுட், சால்ட் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு நிறைய வியாதிகள்லாம் வருது. சுகரு, ப்ரெஷர் எல்லாம் சின்ன வயசுல வருது. ஸ்கூல் கோயிங் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கோசம் ஐ வாண்ட் டு கிவ் அட்வைஸ் தட் வீட் சாப்பாடு தான் பெஸ்ட். நம்ம ரெண்டாவது ரெகுலர் எக்ஸசைஸ் போங்க. டைம் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு ஸ்கூல்லே வாக்கிங் எல்லாம் ரன்னிங் பண்ணுங்க. அண்ட் ரெகுலர் மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. 5-10 மினிட்ஸ் பண்ணா கூட போதும். எக்ஸசைஸோட பெனிஃபிட் பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ரெகுலரா நம்ம எக்ஸசைஸ் பண்றது வந்து கண்டிப்பா அவசியம். ஒரு 30 நிமிடம் பிரிஸ்க் வாக்கிங், ரொம்ப கடுமையான உடற்பயிற்சின்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல பிரிஸ்க் வாக்கிங் எவ்ரிடே ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம நடந்தோம்னாலே நமக்கு வந்து இவ்வளவு நேரம் சொன்ன பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எப்போ நேரம் கிடைக்குதோ அப்ப கண்டிப்பா தவறாம நடக்கணும். ஸோ
ஸோ காலையில தான் நடக்க முடியுது, நம்ம சாயந்தரத்தை நடக்க முடியல, டைம் இல்லைன்னு சொல்லாம சாயந்தரமோ காலையோ எப்ப நமக்கு டைம் இருக்குதோ அந்த சமயத்துல ஒரு அரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்கி ஒரு நடைப்பயிற்சியை நம்ம டெய்லி ரொட்டீனா எடுத்துக்கிட்டோம்னாலே அதுவே ரொம்ப முக்கியமானது. நமக்கு இந்த உடற்பயிற்சினால வரக்கூடிய எல்லா பலன்களையும் நம்ம கிடைக்கப்பெறும். யூஸ் இட் ஆர் லூஸ் இட். இது மூளையாக இருந்தாலும் தசையாக இருந்தாலும் இதயமாக இருந்தாலும் சரி, இவைகளை தொடர்ந்து உபயோகிக்காவிட்டால் நாளடைவில் அதனுடைய திறன் குறைந்து உபயோகம் இல்லாமல் போய்விடும். அதனால் ஒவ்வொருவரும் அவரால் முடிந்த அளவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். டாக்டர்ஸ் இவ்வளோ நேரமா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உடல் பருமனால இதயத்துக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது அதை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.